தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட். ஓகேங்களா? கன்டென்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு சொந்த வீடு இருக்குது. பட் ஆனால் வந்து எனக்கு பாண்டிச்சேரியில் இல்லை. நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். பட் ஆனால் வீடு தேடி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட வருமானத்துக்கு ஏத்த அளவுக்கு வீடு கிடைக்கல. ஏன்னா, அந்த அளவுக்கு இப்ப எல்லாருமே வந்து ரூ. 8,000 அட்வான்ஸ் கூட ஓரளவு கம்மியாக தான் கேட்குற மாரி எனக்கு தெரியுது. ஒரு ரூ. 50,000 கேட்குறாங்க, ரூ. 40,000 கேட்குறாங்க. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வாடகை வந்து ரூ. 8,000 கேட்குறாங்க. அது இது எப்படி வந்து கட்டுப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நெறைய வீடு போய் பார்த்துட்டேன். டூ வீலர் வந்து பார்க்கிங்க்கு வந்து இடம் கிடையாது. கார் நிறுத்துறதுக்கும் இடம் கிடையாது. ஸோ, சப்போஸ் அப்படியே இருந்தாலும் ஒரு 2, 3 பேரு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாரியோ அப்பார்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஒரு தனித்தனியா போர்ஷன் இருக்க மாரி தான் கிடைக்குது. ஸோ, அ இது எப்படி நம்ப வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசமா வீடு தேடிட்டு இருக்கேன். என்னோட பட்ஜெட்டுக்கு. நான் ஒரு என்னுடைய பட்ஜெட் வந்து அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 5000லேருந்து 6000. இப்ப ஏன்னா நான் குடுத்துருக்க ரெண்ட் வந்து அத விட கம்மி தான். ஓகேங்களா? பட் ஆனா எனக்கு வந்து டூ வீலர் பார்க்கிங் இருக்கு. அ ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. மீடியமான ஒரு வீட்ல தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நான் வந்து என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு நல்ல தரமான வீடுலாம் நெறைய வீடு நான் பார்த்தேன். அதுக்கு வந்து அந்த 8,000ன்ற பிரைஸ் வந்து குடுக்கலாம். தப்பு கிடையாது. அ பட் ஆனா வந்து அந்த 8,000 குடுக்குற அளவுக்கு இருக்கவங்க அந்த வீடு எடுத்துக்கலாம். தப்பே கிடையாது. ஏன்னா, நல்ல பெரிய ஹாலு, 2 பெட்ரூம் இருக்க மாரி, ஒரு கிச்சன் இருக்க மாரி, ஒரு சாமி ரூம் இருக்க மாரி வீடு நான் பார்த்தேன். நெறைய வீடுலாம் நான் பார்த்தேன். பட் ஆனா, ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் இருக்கவங்க, அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் வீடு கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி யாராவது வீடு இருக்குன்ற பட்சத்தில, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வீடு வந்து ரென்ட்டுக்கு வராம இருக்காங்க. ஏன்னா நெறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்படியே இருந்தாலுமே டக்குன்னு யாராவது வந்துருவாங்க. சில நேரங்கள்ல வந்து என்ன மாரி இருக்கவங்களுக்கு வீடு கிடைக்காம ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த இந்த 2த்துக்கும் இடைப்பட்டு இருக்கிறவங்கள வந்து ஒண்ணு சேர்க்கிற விதமா நான் வந்து இந்த நம்ம சேனல்ல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அ உங்க வீடு வந்து நீங்க வந்து ரென்ட்டுக்கு காமிக்கணும் அப்படின்ற பட்சத்தில என்ன வந்து நீங்க அணுகலாம். ஓகேங்களா? நான் வந்து உங்க வீட்ட வந்து அதாவது வந்து ஜஸ்ட் உங்க வீட்ட வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போடப் போறோம். அட்ரஸ் நம்ம சொல்லுவோம். நேர்ல வந்து பார்க்கட்டும். யார்கிட்டயும் கான்டாக்ட் நம்பர் நான் குடுக்க போறதில்ல. அட்ரஸ் நான் சொல்லப் போறதில்ல. அ அட்ரஸ் கூடமே வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் அவங்ககிட்ட சொல்ற மாரி. ஓகேங்களா? இதில எந்த ஒரு கமிஷனோ அந்த மாரிலாம் எதுவும் நான் வைக்க விருப்பப்படல. ஏன்னா வந்து அ வீடு காட்டுறவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து ஒரு வந்து பார்க்கறத பத்தி பிரச்சனை இல்ல. பட் வீட்ல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். ஸோ, அதனால உங்ககிட்ட வீடோ, இல்ல கடையோ அந்த மாரி ஏதாவது இருக்குதுன்ற பட்சத்தில, நீங்க அத வந்து விளம்பரப்படுத்தணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து நீங்க சொல்லலாம். என் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு இல்ல வந்து நீங்க வந்து கடை வச்சிருக்கீங்க. அத வந்து ரொம்ப நாளா யாருமே பயன்படுத்தாம இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, யாராவது பயன்படுத்தி அதுக்கு உங்களுக்கு வருமானம் வரணும். ஒரு என்ன மாரி ஆவரேஜான ஆளுங்களுக்கு கிடைச்சா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா, அ யோசிச்சு பாருங்களேன். ரூ. 8,000 ரூ. 8,500லாம் ஒரு மாசம் குடுக்கலாம். அதுக்கேத்த மாரி மாசம் ரூ. 1,00,000 சம்பாரிச்சா நல்லாயிருக்கும். இன்னும் அந்த அளவுக்கு போல. ஸோ, அதனால என்ன மாரி மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடு நல்ல வீடா, ஒரு மீடியமான ஒரு ரேஞ்சுக்கு கொஞ்சம் குறைவான அமௌண்ட்ல வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ, அதுக்கு 4 பேருக்கு தெரியுன்ற விதத்தில எனக்குமே அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன்னா வந்து இந்த நம்ம சேனல்லே வந்து செக் இன், செக் அவுட் தான். நெறைய ரூம்ஸ பத்தி தான் நான் போட்டிருக்கேன். ரூம்ஸ தாண்டி ஒரு வீடு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ, அந்த இப்போ ஒரு ஒரு வீடு மாத்துறோம் அப்படின்ற பட்சத்தில, அதில எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு டூ வீலர் பார்க்கிங் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டா நம்ம சிலிண்டர் மாத்தணும். ப்ளஸ் வந்து நம்ம அட்ரஸ் மாத்தணும். அட்ரஸ் ப்ரூஃப்ல இப்போ நம்ம எங்கேயாவது வேலை செய்றோம் அப்படின்னாலும், அங்க மொதற்கொண்டு நம்ம அட்ரஸ் மாத்தணும்.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வச்சிருந்தீங்கன்னா, இன்டர்நெட் கேபிள் நீங்க மாத்தணும். ப்ளஸ் வந்து வேற ஏதாவது நீங்க வந்து படிப்பு சம்மந்தமா படிச்சுட்டே இருக்கும்போது நீங்க வீடு மாறுறீங்க அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய அட்ரஸ் போகும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. நம்ம அப்பப்ப வீடு மாற முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 4 வருஷம், இல்ல 5 வருஷமாவது ஒரு வீட்ல இருக்கும்போது, அ பெருசா ஒண்ணும் தெரியாது. பட் ஆனா வந்து 2 வருஷம், இல்ல 3 வருஷம் அந்த மாரி நம்ம மாறும்போது, வீடு மாத்துற செலவே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா, ஒரு 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 ஆள வச்சு நம்ம வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு ஒரு வேன்லேயே இது வைக்கணும். வேன் சார்ஜஸ்ஸு, ஆள் சார்ஜஸ்ஸு, அப்புறம் அந்த வீட்ல போய் எடுத்து போய் செட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஏசி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளு, எலக்ட்ரிஷியன் ஒரு ஆளு, ஃபேனு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு வீடு மாத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா யாரும் மாற போறதில்ல. இன் கேஸ் ஆஃப் அவங்க நெக்ஸ்ட் சேஞ்சஸ் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் மாறுவாங்க. இல்ல அன்கம்ஃபர்டபுளா இருந்தா மாறுவாங்க. அன்கம்ஃபர்டபுள தாண்டி ஆ தி மேபி அவங்க வந்து அ மேபி அங்க கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். அன்கம்ஃபர்ட் வேற. மேபி கம்ஃபர்டபுளா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம் அப்படின்ற பட்சத்தில இருக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல வீடு யாராவது வச்சிருந்தீங்க, நீங்க விளம்பரப்படுத்தணும்னு நினச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு நான் எந்த சார்ஜஸோ எதுவும் வாங்க போறதில்ல. முதல்ல எனக்கு வீடு கிடைச்சாலே நான் பெரிய சந்தோஷப்படுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆ என்ன மாரி மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உதவும்னு நான் நினைக்கிறேன். வீடு வச்சிருக்கவங்களுக்கு வாடகை விடுறது பெரிய விஷயம். ஒரு நல்ல ஓனர் அவங்க நல்ல வீடு குடுக்குறாங்கன்னா, அத பத்திரமா பார்த்து, அது மூலியமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. நமக்கு ஒரு சேஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாரி எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும். அதுமாரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு. அதேமாரி ரென்ட் குடுக்குறவங்களுக்கும் நல்ல ரென்ட் கிடைக்கணும். அது கொஞ்சம் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி, உங்க உங்க வீட்டுக்கு ஏத்த மாரி நீங்களே யோசிச்சு சொன்னீங்க அப்டின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில வீடுகள்லாம். அது தப்பு சொல்ல முடியாது நம்ப. அ ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி இருக்கும். ஸோ அத மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு மனசுல வச்சு நீங்க கேட்டீங்க அப்டின்னா, எல்லா விலைவாசி எல்லாமே ஏறுது தான். பட் அதுக்கேத்த மாரி மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கும் கிடைச்சதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.